குட். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் இன்று தியானிக்க இருக்கிற டாபிக் பேர் வந்து அருள். அருள் அல்லது கிருபை. நம்ம பழைய மொழிபெயர்ப்பில் கிருபைன்னு இருந்தது. இப்போ புதிய மொழிபெயர்ப்பில் அருள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. ஸோ அருள்னா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அருள்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கப்பா. அருள் என்றால் என்ன? அருள்னா அருள் தான் பிரதர்ன்றீங்க. தகுதி இல்லாத நமக்கு இலவசமாக கிடைப்பது. ஓகே, வேற யாராவது? வெரி குட். ஓகே, எனிபடி எல்ஸ்? அருள் என்றால் என்ன? நிறைய நேரத்தில் கேள்விப்படுறோம். ஏதாச்சும் நம்ம கடவுள் கிருபையில நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அருள் கிருபைனா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு யாருமே சொல்ல முடிவாக மாட்டேங்க. விலையேற பெற்ற ஒன்றை இலவசமாக கொடுப்பது. யார் அது? பியூலா சிஸ்டரா? ஓகே ஓகே, ஆமா. குட் குட் குட், வெரி குட் வெரி குட் குட். அது ஒரு கரெக்டான டெஃபினேஷன். விலை மதிப்பில்லாத ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு இலவசமாக கொடுப்பதுக்கு பேர் தான் கிருபை அல்லது அருள். விலை மதிப்பில்லாத ஒன்றை தகுதி இல்லாத ஒருவருக்கு. உலகத்தில் யாராவது அப்படி கொடுப்பாங்களா? விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் தகுதி இல்லாத ஒரு மனுஷன் கையில் கொடுப்பாங்களா? ஆனால் கடவுள் கொடுத்தார். அதுக்கு பேர் தான் அருள். யாரோ ஒருத்தர் அருள்னு ஒருத்தர் இருக்காருங்க. யாராவது அருள் இங்கே இருக்கிறீங்களா? எஸ் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஓ, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் தான் டெஃபினேஷன் முதல்ல சொல்லியிருக்கணும் பிரதர். உங்கள் பேருக்கு டெஃபினேஷன் சூப்பராக இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு பிரதர். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். ஸோ Praise இது வந்து லிட்ரல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலை மதிப்பில்லாத ஒன்றை தகுதி இல்லாத ஒருவருக்கு இலவசமாக கொடுக்கறது. உதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் ப்ரைஸாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோல்ஸ் ரைஸ் கொடுத்தவரை என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? தர்மபிரபுன்னு சொல்லுவோம். தர்மபுரம்னு சொல்லுவோம். இந்த பிச்சைக்காரன் என்ன சொல்லுவோம்? இவனுக்கு வந்த வாழ்வுடான்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கட்டாயம் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, இதுக்கு பேர் தான் கிருபை. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க. டீச்சர் வந்து கிளாஸில் ஒரு பையன் கலாட்டா பண்ணுறான், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், ரொம்ப பிரச்சனை பண்ணுறான். இந்த பையனை கிளாஸ் விட்டு வெளியே துரத்தணும், இல்லை ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை அவனை அடிக்கணும். இந்த டீச்சர் ஒன்றுமே பண்ணல. அதுக்கு என்ன சொல்லுவான்? இதுக்கு என்ன பேர்? அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கோம், நான் அந்த டீச்சர் தண்டனை கொடுக்கல. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எதனால தண்டனை கொடுக்காம? வெரி குட், வெரி குட். இரக்கத்தினால தண்டனை கொடுக்காம இருந்தாங்க இல்லையா? அவன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனால் அவன் மேலே உள்ள இரக்கத்தினால அவனுக்கு தண்டனை கொடுக்காம விட்டுறாங்க. இதே டீச்சர் இந்த பையன் இவ்வளோ அநியாயம் பண்ண பையனுக்கு ஃபாரின் சாக்லேட் போய் கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் கிருபை. தப்பு செஞ்ச ஒருவனுக்கு, தண்டனைக்கு பாத்திரமான ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக அவனுக்கு ஒரு கிஃப்ட்டை இலவசமாக கொடுத்தோம்னா அதுக்கு பேர் என்னது? கிருபை. இப்போ இந்த டீச்சர் நம்ம என்ன சொல்லுவோம்? தப்பு செஞ்ச பையனை தண்டிக்காம ஒரு ஃபாரின் சாக்லேட் ஒரு பாக்ஸ் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டீச்சர் என்ன சொல்லுவோம்? ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. நல்லவன்னு சொல்லுவோம்னா லூசுன்னு சொல்லுவோமா? உண்மையை சொல்லுங்க சிஸ்டர். நல்லவங்களா சிஸ்டர்? தப்பு பண்ணவனுக்கு தண்டிக்காம கிஃப்ட் கொடுத்தா திருந்துவானா திருந்த மாட்டாமா? திருந்துவானா? எந்த டீச்சரா அப்படி செய்வாங்களா? தப்பு செய்யற ஒரு பையனுக்கு தண்டிக்காம அவனுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா? கடவுள் நமக்கு செஞ்சது அப்படிதான். நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளுக்கு நரகத்தில் தள்ளி இருக்கணும் இல்லையா? மரண தண்டனை. ஆனால் கடவுள் மரண தண்டனை கொடுக்கல. ஓகே, மன்னிச்சு விட்டாருன்னா அது இரக்கம். ஆனால் மன்னிச்சு விட்டதோட அவர் விட்டுறல, நமக்காக அனைத்தையும் சிலுவையிலே செய்து முடித்து நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்கிறார். கடவுளுடைய சக்தி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுது இல்லையா? இப்போது நம்ம ஜெபிக்கிறோம், ஒருத்தர் மேலே கை வச்சு ஜெபிக்கும், நோய் குணமாகுது. யாருடைய வல்லம் அங்கே வருது? கடவுளுடைய வல்லம்
இல்லையா? அவருடைய வல்லமையை நாம் பயன்படுத்த அனுமதிக்கிறார், நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் கிஃப்டா இல்லையா? ஆமாங்க இதெல்லாம் பிரதர். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கடவுள் கொடுக்கறது கிடையாது. இதுக்கு எந்த மனுஷனுக்கும் தகுதியும் கிடையாது. கடவுளுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கோ அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கோ நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் இலவசமாக கொடுத்ததை நம்ம நம்புறதுனால நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஸோ கிருபைன்றது இப்படி தான். நம்ம நினச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் லூஸ் தனமாக தான் தெரியும். ஜீசஸ் பண்ணது பைத்தியக்காரத்தனமாக தெரியுதா தெரியலையா? உங்களுக்கு தெரியல, ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இது கேட்டு கேட்டு நமக்கு அது சாதாரணமாக ஆகிப்போச்சு. இப்போ இந்த டீச்சர் பண்ணது பைத்தியக்காரத்தனமாக தெரியுதா தெரியலையா? தெரியுது இல்லையா? ஆனால் ஜீசஸ் பண்ணது நமக்கு அப்படி தெரியல. ஜீசஸ் பண்ணது உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். சொல்லுவாங்க இல்லையா, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவருடைய காதலுக்கு கண் இல்லாமல் போச்சு. பிள்ளைங்க மேலே அவர் வைத்திருந்த அன்புக்கு கண் இல்லாமல் போனதுனால தான் அவர் இந்த மாதிரி செஞ்சார். உண்மையிலே நமக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் தண்டனை கொடுக்கறது போல என்ன பண்ணுறாரு? தண்டனையும் கொடுக்கல, அந்த தண்டனையை அவர் வாங்கிட்டு நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் இலவசமாக கொடுக்கிறார். பிரைஸ் லார்ட். யோவான் 1வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. யோவான் 1:17. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. ஸோ இயேசு கிறிஸ்து தான் கிருபை நமக்கு கொடுக்கிறார். இந்த கிருபைனா எக்ஸாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாடுகளினால் நமக்காக சம்பாதித்ததை இலவசமாக நம்மளுக்கு கொடுக்குறது. சிலுவையில் அவர் என்னென்னலாம் செஞ்சு முடித்தார்? ஃபஸ்ட்டு நமக்கும் பிதாவுக்கும் உள்ள சண்டையை தீர்த்து வச்சார். நாம் ஒரு காலத்தில் பிதாவுக்கு எதிரியாக இருந்தோம். இப்போது இயேசு கிறிஸ்துவால் நாம் பிதாவுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் யூதர்களுக்கும் புற இனத்தாருக்கும் ஒரு பெரிய சுவர் இருந்தது. அந்த சுவர் இயேசு கிறிஸ்துவினால் தகர்க்கப்பட்டது. நம்ம பகைவராக இருந்தோம், பிள்ளையாயிட்டிருக்கோம். நாம் நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்மளை கூட்டு போய் எங்கே வைக்கிறாரு? மோட்சத்தில் உட்கார வைக்கிறார். பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்த, பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, மீண்டும் பாவத்தில் விழாமல் இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு. அதுவும் கிருபை. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்றது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசிப்பதன் மூலமாக. வெரி குட். ஏதாவது ஒரு வசனம் சொல்ல முடியுமா? எபேசியர் 2வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. எபேசியர் 2:8. நீங்கள் அந்த அருளாலேயே, எபேசியர் 1 நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் கொடை அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. கொடைனா என்னது? இலவசம் இல்லையா? ஒருத்தர் கொடையாக உனக்கு கொடுத்தாருன்னா பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இலவசமாக கொடுக்கறது பேர் தான் கொடை. ஸோ கடவுள், நீங்கள் இந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டது கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினால, அவருடைய கிருபையினால். இப்போ கடவுள் ஜீசஸ் கல்வாரியில் செஞ்சது, அதனால கிடைக்கிறது கிருபை. அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி நம்பிக்கை வைக்கிறது நம்ம சைடில் இருக்குது. கிருபை கடவுள் கொடுக்கிறார், அந்த மனுஷன் செய்ய வேண்டியது என்னது? அதை நம்பணும். அப்போதான் அந்த கிருபைக்குள்ளாக நாம் இருக்க முடியும். ஸோ இந்த கிருபைன்றது கடவுளுடைய வல்லமை நமக்கூடாக செயல்படுறது. ஆக்சுவலாக அது கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த ஒரு காரியம். இப்போ ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் விருந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த விருந்துக்கு நம்மளை ஒரு ஏழையும் கூப்பிட்டுருக்கார். இப்போ இந்த ஆள் போயிட்டு சேரில் உட்காந்துருக்காங்க, பந்தி பரிமாற நேரம் வருது. இது பெரிய பணக்காரருடைய ஒரு பலவிதமான உணவுகளை வச்சுருக்காங்க, பஃபே டைப்பில். ஓகேங்களா? இப்போது இந்த ஏழை உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த சாப்பாடு என்னுடைய தட்டில் வந்து சேரட்டும் அப்படின்னு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு. சாப்பாடு வந்துருமா டேபிளுக்கு? வராது பிரதர். என்ன பண்ணணும்? அவரு போய் எடுத்து போய் சாப்பிடணும். இதே பிரச்சனை தான் நமக்கு நிறைய பேர்ட்ட இருக்குது. ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்றோம். அவர் என்ன சொல்கிறாரு? நீ நம்பிக்கையோடு அதை எடுத்துக்கோ, உன் கையில் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும்.
நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம், ஜீசஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடித்ததுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். ரிசீவ் பண்ணுறது வேற, கொடுங்கன்னு கேட்குறது வேற இல்லையா? இப்போ ஒரு பேங்க்ல உங்களுக்கு பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. இதுக்கு என்ன நீங்கள் போய் எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்கள் போய் உங்கள்கிட்ட ஏடிஎம் இருந்தால் நீங்கள் போட்டு பணத்தை போட்டு எடுத்துக்கலாம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உங்களுக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டார், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டார். ஏடிஎம் கார்டுடைய பாஸ்வேர்டு என்னது? ஜீசஸ். இறைவார்த்தை. ஜீசஸ் தான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இறைவார்த்தை. ஜீசஸ் பாஸ்வேர்டு. இந்த கார்டு தான் இறை வார்த்தை. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. மறுபடியும் சொல்கிறேன், ஜீசஸ் பாஸ்வேர்டு. இந்த கார்டு பேர் வேர்ட் ஆஃப் காட். இது உள்ளே போகிறதுக்கு நம்பிக்கை வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், கையில் கார்டு வச்சுருக்கோம், கையில் பைபிள் இருக்குது, ஜீசஸ் பாஸ்வேர்டு தெரியும், ஆனால் நம்பிக்கையோடு அதை ஏடிஎம் கார்டை உள்ளே போட மாட்டேங்கிறோம். எப்போ நம்பிக்கையோடு அந்த ஏடிஎம் கார்டை உள்ளே போட்டு ஜீசஸ்னு அடிச்சிங்களோ நீங்கள் கேட்குறது வந்துடும். அவர் அப்படி தான் சொல்கிறார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் இல்லையா? இதை கேட்டால் பெற்றுக்கொள்வீங்க, இதை கேட்டால் பெற்றுக்கொள்ளுமான லிஸ்ட்டு கொடுக்கல. என் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். இதில் ஒரு கண்டிஷன் யோவான் சொல்கிறார். 1 யோவானில் வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. நாம் கேட்பது கிறிஸ்துவின் திருவுலகத்திற்கு ஏற்றதாக இருப்பின் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். அப்போ கேட்குறது கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக, கடவுளுடைய சித்தத்துக்கு உகந்ததாக இருக்கணும். இறை வார்த்தைக்கு முரண்பாடானதை கேட்டால் கடவுள் கொடுக்க மாட்டார். நம்ம துபாயில் நடந்த ஒரு சம்பவம், ஏற்கனவே இது இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒன்று ரிமைண்ட் பண்ணுறேன். ஒரு சகோதரி அங்கே நம்ம துபாயில் ஃபாதர் வர்கீஸ் செம்போலியன்னு ஒரு ஃபாதர் இருந்தாங்க. அவர்கிட்ட போயிட்டு ஒரு நாள், ஃபாதர் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், உங்கள் வல்லமையான ஜெபத்தினால அது நடக்கும், என்னுடைய திருமணத்துக்கு பெரிய தடையாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணணும், அந்த தடையை நீக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அவர் ஜெபிக்க போனவர் ஒரு செகண்ட் நிறுத்திட்டு, ஏம்மா என்ன உண்மையிலே மேரேஜுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் லவ் பண்ணுறோடைய ஒய்ஃபு தான் பிரச்சனையாக இருக்கிறாங்க. யார் பிரச்சனையாக இருக்கிறாங்க? லவ் பண்ணுற ஆளுடைய ஒய்ஃப் பிரச்சனையாக இருக்காங்க. அதை தடையை நீக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஃபாதருக்கு இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. ஃபாதர் சர்ச்சில் செர்மனில் சொன்னார். அவர் ஆடி போயிட்டாராம். ஒரு நல்ல வேலை ஆவியானவர் சொன்னதுனால நான் ஜெபிக்கிறதுனால நிறுத்திட்டேன். அந்த அம்மாவை கேட்டேன், என்ன எதுக்கு ஜெபம் பண்ணோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபாதருக்கு கஷ்டமாகி போச்சு. அவர் சொல்லியிருக்காரு, ஏம்மா நான் இல்லை, போப் வந்து ஜெபம் பண்ணாலும் இது நடக்காது, ஓடி போன்னு சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அப்போது நீங்கள் நம்பிக்கையோடு கேட்குறையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் அது கடவுளுடைய திட்டத்தில் இருக்கணும். இறை வார்த்தைக்கு முரண்பாடானதை கேட்கக்கூடாது. இறை வார்த்தைக்கு முரண்பாடாக நீங்கள் நம்பிக்கையில் நான் செயல்படுத்துகிறேன்னு செயல்படுத்திங்கன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வர்றது கிடையாது. நான் நம்பிக்கையினால் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்ததுன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வரல, சாத்தான்கிட்ட இருந்து வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கிருபையில், நம்பிக்கையில் நம்ம கிருபையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம கேட்பது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. திருத்துதர் பணி 20:24. என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே எனது விருப்பம். இப்போ இதில் சென்ட் பவுல் என்ன சொல்றாரு? எதுக்கு, எந்த நற்செய்திக்கு நான் சான்று பகரணும்னு சொல்றாரு? எதற்கு சான்று பகர வேண்டும்? எல்லாம் அந்த வசனத்தை இறை வார்த்தை எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இறை அருளை. இறை அருளை பற்றி. இறை அருளை பற்றிய நற்செய்தி. இப்போ பவுல் அறிவித்த நற்செய்திக்கு பேர் என்னது? இறை அருள் என்ற நற்செய்தி தான். த காஸ்பல் ஆஃப் கிரேஸ். அவர் அறிவித்த நற்செய்திக்கு பேர் அவரே கொடுக்குறார். தான் அறிவித்த நற்செய்தி என்னது? இறை அருளை பற்றிய நற்செய்தி. கிரேஸை பற்றிய நற்செய்தி தான் சென்ட் பால் பேசுகிறார்.
ஆனால் நம்ம கிரேஸை பற்றி கிரேஸ்ன்னு சொல்கிறோம் தவிர அது உண்மையிலே கிரேஸ்னா என்னன்றது நம்ம யோசிக்கிறது கிடையாது. கிரேஸ்ன்னு சொல்லும்போது ஓகே, ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமில் 75-78% வாங்குறான். இவனுக்கு கிரேஸ் மார்க் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஓகே, யாராவது டீச்சர் இருந்தால் சொல்லுங்க. அதே ஒரு 36 மார்க் வாங்குறான், கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா? கொடுப்பான். எந்த ஸ்டூடெண்ட் கிரேஸ் மார்க் தேவை? 36 கிடைக்கும் மார்க் சார். வாங்கணும் பாஸ் மார்க் ஃபெயில் தேவையா? பாஸ் ஆகணும் பாஸ் ஃபெயில் ஆகணும். இந்த பார்டரில் நிற்கிற பையனுக்கு தான் கிரேஸ் மார்க் தேவை இல்லையா? 70-80 வாங்குறதுக்கு கிரேஸ் மார்க் போடவும் மாட்டாங்க, தேவையும் கிடையாது. அப்போ யாராவது ஒருத்தர் நான் நல்லா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு கிரேஸ் தேவையில்லைன்னு அர்த்தம். கிரேஸ் யாருக்கு தேவை உண்மையிலே? பாவியா இருக்கிறவங்களுக்கு. பாவிகளுக்கு தான் கிரேஸ் தேவை. ஃபெயில் ஆகிறவங்களுக்கு தான் கிரேஸ் தேவை. ஜீசஸ் என்ன சொன்னார்? நான் பாவிகளை தேடி வந்தேன், மருத்துவர் நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. அவர் சும்மா சொல்லலை, அவர் செஞ்சதெல்லாம் அப்படி தான் செஞ்சார். அப்போது நம்ம ஜீசஸ் நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பலவீனம் நம்ம அதுக்காக பாவத்தில் இருக்கணும்னு சொல்ல வரல. நம்முடைய பலவீனம் நம்மளுக்கு தெரியணும். நம்முடைய சொந்த முயற்சியில் ஒருத்தரும் பரிசுத்தமாக இருக்க முடியாது. நீங்கள் எப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கிறிஸ்தவர்களாக மாறினது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கையினால், நம்முடைய செயல்களினால் அல்ல. அந்த நம்பிக்கையும் செயலை நான் அதிகமாக சொல்லுவேன் இந்த மெசேஜில். நம்முடைய செயல்களினால் நாம் கிறிஸ்தவர்களாக மாற்றப்படவில்லை. நம்முடைய செயலினால் நாம் புதுப்படைப்பாக மாற்றப்படவில்லை. நம்முடைய செயலினால் நாம் பரிசுத்தமாக்கப்படவில்லை. நம்முடைய செயலினால் நம்ம கடவுளுடைய பிள்ளையாக ஆக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மேல் வைத்த நம்பிக்கையினால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மளை பரிசுத்தமாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம் கடவுளுக்கு உகந்தவராக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளை புதுப்படைப்பாக மாற்றுது. கரெக்டா? இதில் நம்முடைய பெருமை எங்கேயாவது இருக்காங்க? இதை நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கரெக்ட்? ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவலாக வந்தப்புறம் என்ன நம்ம பண்ணுறோம்? நம்ம ஒழுங்காக நடக்கணும், ஆக்ஷனில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இங்கே தான் பிரச்சனை வருது. நம்ம ஜீசஸ் எப்படி பெற்றுக்கொண்டோம்? செயல்னால் பெற்றுக்கொள்ளல, நம்பிக்கையினால் பெற்றுக்கொண்டோம். கிருபை எப்படி பெற்றுக்கொண்டோம்? செயல்னால் பெற்றுக்கொள்ளல, நம்பிக்கையினால் பெற்றுக்கொண்டோம். ஆனால் நம்பிக்கையினால் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு புது படைப்பாக மாற்றப்பட்ட நாம் அந்த நம்பிக்கையினால பரிசுத்தமாக்கப்படுவோம். அந்த நம்பிக்கையினால பரிசுத்தமாக வாழ முடியுன்றதை விட்டுட்டு நான் பரிசுத்தமாக வாழணும்னு ட்ரை பண்ணுறோம். இதனால தான் ஃபெயில் ஆகிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பதற்கு காரணம், எப்படியாவது இந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடணும், இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. இப்போது நீங்கள் இப்படி மைண்டில் நினைக்கும் போது இங்கே கிரேஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுது, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் வார்த்தையில் நம்பிக்கை வச்சு போகும்போது அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்கும். அந்த வார்த்தையான கடவுளாக இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தமாக்குவார். அந்த பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சக்தியை அவர் கொடுப்பார். யாக்கோபு 1:25 என்ன சொல்லுது? விடுதலை அளிக்கக்கூடிய இந்த திருச்சட்ட நூலை தொடர்ந்து கூர்ந்து கவனித்து கற்று வந்தால் அதை நீங்கள் மறந்து விடுவதில்லை. யாக்கோபு 1:25 இறை வார்த்தை. ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை, அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது, இதில் 4 காரியம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை ஃபஸ்ட்டு கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்க வேண்டும். இந்த 4த்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இறை வார்த்தையை மறக்க மாட்டீங்க. நிறைய பேர் எனக்கு பைபிள் வசனம் நிற்க மாட்டேங்குது பிரதர், இறை வார்த்தை மறந்து போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றில் நம்ம கூர்ந்து கவனித்து படிக்கிறது இல்லை, இல்லைன்னா தொடர்ந்து படிக்கிறது இல்லை, இல்லைன்னா நம்ம வாசிக்கிறோம் கற்கவில்லை. ஆனால் யாக்கோபு நம்மளை கற்க சொல்றார். கற்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? கற்பதற்கும் வாசிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? நேற்று சாட்டர்டே ப்ரேயருக்கு வராதவங்க சொல்லலாம். பார்த்த உடனேயே அந்த எழுத்துக்களை
பார்த்த நீங்க உடனே உச்சரித்தாதான் அதிகாலை வாசி ஜெபங்களுக்கு வந்தீங்களா? நீங்க சாட்டர்டே அதிகாலை ஜெபங்களுக்கு வந்தவங்க சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போதான் 2 டேஸ் மேல உங்களுக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன். சண்டே சாரி சண்டே எஸ்டர்டே. வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கற்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். ரீடிங் அண்ட் வாசிப்பதுனா ஸ்டடி. லேர்ன் பண்றதோட இல்லாம படிக்கிறதோட இல்லாம அது என்னன்னு புரிஞ்சு அதுக்கேத்தபடி நடந்துக்கிறது. யார் இது? பால்ஸ். ஓ சோனி சோனி பால்ஸ். ஓகே, வெரி குட் வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னொரு முறை சொல்லுங்க சார். ஜஸ்ட் வாசிக்காம படிக்கிறது, கொஞ்சம் சீரியஸா புரிஞ்சு படிக்கிறது படிக்கிறது. அப்படியே ஜஸ்ட் லைக் ஒன்ஸ் படிச்சதோட விட்டுறாம அதை நம்ம உள்வாங்கி அது என்னன்னு அத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன்படி நடந்துக்கிறது. ஓகே, வெரி குட். பக்கத்துல வந்துட்டீங்க. குட். வேற யாராவது? இது சாதாரண பொது கேள்வி இல்லையா? வாசிக்கிறதும் படிக்கிறதுக்கும், இல்லைன்னா ரீடிங் அண்ட் ஸ்டடிங் என்ன வித்தியாசம்? இப்போ நியூஸ் பேப்பர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டடி பண்ணுவோமா, ரீட் பண்ணுவோமா? ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ண ரீட் பண்ணுவோம். காலேஜ் புக்கை படிப்போமா, இல்லை ஸ்டடி பண்ணுவோமா, ரீட் பண்ணுவோமா? ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணுவோம். அப்போ என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டடி பண்றதுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை எக்ஸாம் வந்து உண்டு, அதுக்கு எக்ஸாம் இல்ல. எழுத முடியும். சிஸ்டர் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒன்றுக்கு எக்ஸாம் உண்டு, ஒன்றுக்கு எக்ஸாம் கிடையாது. அது ஆக்சுவலாக ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஏன் தெரியுமா? நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் மைண்டில் ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். நீங்கள் திரும்பி போய் ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா? ஆனால் படிக்கும்போது நீங்கள் கற்கும் பொழுது அது கம்பல்சரியாக ரீப்ரொடியூஸ் பண்ணியாகும். அப்போ பைபிள் படிக்கும்போது நம்ம புக்கு படிக்கிற மாதிரி படிக்கணும்னு யாக்கோபு சொல்கிறார். நீங்கள் படித்து அதை புரிஞ்சு மனசில் நிறுத்தி தியானித்து இதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த வார்த்தை உங்களை விட்டு மறக்காது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார். அவர் ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா உடனே போய் ப்ரீச் பண்ணுவார். ஒரு 4 இடத்துல ப்ரீச் பண்ண எனக்கு மறக்கவே மறக்காத பிரதர்னார். நல்ல டெக்னிக் இல்லையா? நீங்கள் இப்போ இந்த மெசேஜை நீங்கள் ஒரு 1 ஹவர் கேட்குறீங்க இல்லையா? 1 ஹவர் முடிச்சுட்டு நீங்கள் இதே மெசேஜ் திருப்பி கொடுக்க சொன்னால் 10-15 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் நான் பேசுகிறேன் திருப்பி சொல்ல முடியாது. நான் கேரண்டியாக எழுதி கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளோதான் கிராஸ் பண்ண முடியும். மனுஷனுடைய கெப்பாசிட்டி 20% 25% வேணால் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் திரும்பி ஒரு முறை நோட்ஸை போய் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னா இன்னொரு முறை வீடியோ ரன் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு வந்து பேசுனீங்கன்னா பேசலாம். புதுசாக இருக்கவங்களுக்கு ஒரு 50% பேசலாம். இன்னும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேச முடியும். பேசுகிறது முக்கியம் இல்லை, கரெக்டாக பேசணும், கேட்குறவங்களுக்கு புரியணும். கரெக்டாக அப்போது நம்ம ஸ்டடி பண்ணணும். இங்கே யாக்கோபு அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் அப்படி ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் கேட்ட வார்த்தையை நீங்கள் மறந்து விடுவதில்லை. அப்போ நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறோம், இறை வார்த்தை மறந்து போகுதுன்னா என்ன காரணம்? பைபிள் கதை புக் படிக்கிற மாதிரி பைபிளையும் படிக்கிறோம், அதனால் அது மைண்டில் நிற்க மாட்டேங்குது. நாம் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்க. நான் ஒரு சில ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு சின்ன சின்ன குவிஸ் கொஸ்டின் கேட்குறது உண்டு. இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, புதுசாக வந்தவங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏவாள் ஒரு மரத்துடைய கனியை பார்த்தாங்க இல்லையா? அவங்க கனியை பார்த்து சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணுச்சா, மரத்தை பார்த்து சாப்பிடணும்னு தோணுச்சு? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கனியை பார்த்து கனியை பார்த்து. ஓகே, நம்ம பைபிள் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். தொடக்க நூல் 3ஆவது அதிகாரம் மரத்தை பார்த்து பாருங்க. 3:6. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இருந்தது. கனின்னு இல்லை, ஆனால் நிறைய பேர் நான் கேட்குற எல்லா இடத்துலையும் 99% எல்லாம் அந்த கனி உண்பதற்கு சுவை உள்ளதாக இருந்ததுன்னு சொல்லுவோம். இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக கூர்ந்து கவனித்து படிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம கூர்ந்து கவனித்து படித்தவங்களுக்கு இது இது புரியும், இல்லைன்னா புரியாது. கூர்ந்து கவனித்து படிக்கிறது இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏவாள் அந்த கனியை பார்த்து தான் உண்பதற்கு சுவை உள்ளதாக இருந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் என்ன கனியை கொடுக்கும்? நச்சுக்கனியை கொடுக்கும். கெட்ட கனியை கொடுக்கும். நச்சுக்கனி. ஏற்கனவே கொஸ்டின் கேட்டதுனால ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் எனக்கு மைண்டில் வருது. பட் நிறைய இறை வார்த்தைகள் நம்ம
கேர்ஃபுல்லாக படிக்கும், நம்ம கூர்ந்து கவனித்து படிக்கிறோமா இல்லையான்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். எலியா நெருப்பு தேரில் போனாரா சுழல் காட்டில் போனாரா விண்ணகத்துக்கு? சுழல் காற்றுல போனார். சுழல் காட்டு. வேற யாராவது? சொல்லு. நெருப்பு குதிரையில் போனாரா சுழல் காட்டில் போனாரா? நெருப்பு குதிரையில போனாரா சுழல் காற்று? சுழல் காற்று தான். நிறைய பேர் யோசிக்கிறான், ஆஹா என்ன பிரதர் ஒரே குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கிறார். ஓகே, பெந்தகோஸ்து அன்னைக்கு பெருங்காற்று வந்ததா வரலையா? நிறைய பேர் எப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வந்தது brother. வந்துச்சு பிரதர். ஓகே, எத்தனை பேர் வந்துச்சுன்னு சொல்றீங்க? காற்று போல காற்றை போலத்தான். காற்றை போல காற்று வரல. பெருங்காற்றை போல இரைச்சல் வந்தது, பெருங்காற்று வரல. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஜஸ்ட் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம படிக்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இறை வார்த்தையை படிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் விடுதலை அளிக்கக்கூடிய அந்த திருச்சட்டத்தை படிக்கும் பொழுது கூர்ந்து கவனித்து தொடர்ந்து படித்தீர்கள் என்றால் இதை நீங்கள் மறந்து விடுவதில்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மறந்து விடுதலைன்னு சொல்லி என்ன சொல்றாரு, அதற்கு ஏற்றபடி வாழ்வீர்கள். இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் என்ன தெரியுமா? நீங்கள் வார்த்தை மறக்காதபடி உங்கள் மனசில் நீங்கள் அதை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து படித்து இந்த வார்த்தை உங்களுக்கு மறக்கலைன்னா இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அதுதான் முக்கியம். நீங்கள் படித்த எதை நம்புகிறீர்களோ அந்த வார்த்தை உங்களை அந்த வார்த்தையை போல வாழ வைக்கும். நீங்கள் வாழணும்னு நினைக்கும் போது உங்கள் சொந்த முயற்சியில் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் ஃபெயில் ஆவீங்க. எப்பொழுது இந்த வார்த்தை உங்களை மாற்றுகிறதோ அப்போ தான் கிரேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ரெண்டு உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இந்த வார்த்தையை படிக்கிறோம், ஓகே, வார்த்தை பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அன்றைய நான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்கள் சொந்த முயற்சியில் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், காட் கிரேஸில் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம். வாயில் கிரேஸ்ன்னு சொல்கிறான், இது கிரேஸ் கிடையாது. கிரேஸ்ன்றது என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் விதைத்து அந்த அந்த வார்த்தை வளரும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு சக்தியை கொடுக்கும். அதுதான் காட்ஸ் கிரேஸ். நம்ம படிக்கிறோம் ரோமர் 6:22, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டோம். இந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் விதைத்து இதை முளைக்க வைக்கும்போது என்ன ஆகும், இந்த வார்த்தை உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கும், பாவத்திலிருந்து வெளியே வரதுக்குள்ள கிருபையை கொடுக்கும். அப்போ நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு நீங்கள் உழைக்கணும் தெரியுமா? இந்த வார்த்தையை இருதயத்தில் விதைக்கிறதுக்கு நீங்கள் உழைக்கணும், அதுக்கு நம்ம வேலை செய்யணும். பாவத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஆப்போசிட்டாக செய்கிறோம். இந்த வார்த்தை இருதயத்தில் விதைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறது கிடையாது, ஆனால் பாவத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். நான் சொல்றது சரியா தப்பா? எப்பொழுது இந்த வார்த்தை விதைப்பதற்கு நம்ம நேரம் செலவு பண்ணுறோமோ, இறை வார்த்தை உள்ளத்தில் விதைப்பதற்கு, இதை அறிக்கை செய்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு, அல்லும் பகலும் இந்த வார்த்தையை தியானின்னு சொல்லி சொல்கிறார். யோசுவா 1:8 இறை வார்த்தை. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்று. அப்புறம் அதை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய், அப்பொழுது நீ நலம் பெறுவாய், வாழ்வில் வெற்றி காண்பாய். ஓகே, இப்போ இந்த வார்த்தையை அல்லும் பகலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து கண் முன்னிருந்து, இதில் கண் முன்னிருந்து அகற்றாதேன்னு இருக்குது. ஆங்கிலத்தில் உன்னுடைய வாயிலிருந்து அகற்றாதேன்னு இருக்குது. அதை தொடர்ந்து அறிக்கை பண்ணிகிட்டே இருந்த வார்த்தைன்னு சொல்லி சொல்லுது. இரவும் பகலும் தியானம் செய்து இதில் எழுதிய உள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாக இரு. ஸோ ஆக்சுவலாக இங்கிலீஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த வார்த்தையை தொடர்ந்து கண்ணு முன்னாலேருந்து அகற்றாமல் நீங்கள் தொடர்ந்து அறிக்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது திஸ் வேர்ட் வில் மேக் யூ டு ஃபாலோ த வேர்ட். நம்ம அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறதுக்குள்ள சக்தி ஆட்டோமேட்டிக்காக இறை வார்த்தையிலேருந்து கிடைக்குது. இறை வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ நம்புறோம்னு சொல்லும்போது இறை வார்த்தையை நம்புகிறோம். எப்பொழுது இறை வார்த்தையை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ இந்த நம்பிக்கை வழியாக தான் கடவுளுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான காரியத்தை சிலுவையில் செய்கிறார். பாவத்திலேருந்து நம்மை கழுவியது, விடுதலை கொடுத்தது ஒன்று. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பாவத்தில் மீண்டும் விழாமல் இருக்கிறதுக்குள்ள கிருபையும் பெற்றுக் கொடுத்தார். நம்ம நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்கிறோம், ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. பாவத்தில் மீண்டும் விழாமல் இருக்கிறதுக்குள்ள கிருபையும் கடவுள் கொடுக்குறார்.
மீண்டும் இந்த உலகத்தில் அவரை போல கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு என்ன வல்லமை தேவையோ அதுதான் கிருபை. கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான சக்தியை கடவுள் கல்வாரி சிலுவையில் கொடுக்கிறார். இதை நம்பும் போது தான் இந்த கிரேஸ் நமக்குள்ளாக வரும். இந்த கிரேஸ் வரும்போது நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியும். தவிர நான் பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி பண்ணும்போது ஒரு காலத்திலும் வர முடியாது. நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன், நான் எப்படியாவது இந்த பாவத்தை செய்யாமல் வாழணும், பரிசுத்தமாக வாழணும், சரி, நீங்கள் பரிசுத்தமாக வாழணுன்றதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நான் பரிசுத்தமாக வாழணும். ஃபோக்கஸ் எங்கே போகுது? உங்கள் மேலே போகுது. உங்களுடைய செயலில் நாம் கடவுளை திருப்திப்படுத்த பார்க்குறோம். உங்களுடைய செயலினால் கடவுளை நாம் மகிழ்ச்சிப்படுத்த பார்க்குறோம். என்னுடைய செயலினால் மகிழ்ச்சிப்படுத்த முடியாதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய நம்பிக்கையினால் கடவுளை சந்தோஷப்படுத்தலாம். ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுவது நாம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால தவிர நம்முடைய செயலினால் அல்ல. இங்கே தான் கிருபை நிறைய பேருக்கு இது கள்ள போதனைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இது ஏற்றுக்க முடியாது. இது என்ன புதுசாக சொல்கிறாங்க. ஆனால் சென்ட் பால் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்றாக தான் நான் வந்துடுறாரு. இந்த கிரேஸை ப்ரீச் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். கிரேஸ் ஏசு கிறிஸ்து ப்ரீச் பண்ண நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் ஜீசஸ் சொல்லலை, இவங்க புதுசாக சொல்கிறாங்க அப்படின்வாங்க. ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தா அவர் இருந்த காலத்தில் பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு கொண்டு வரதுக்குள்ளதையே அவங்களால நம்ப முடியல. அதனால ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? ராபோஜன டைமில், இன்னும் உங்கள்கிட்ட நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனால் இதை இப்பொழுது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்போ அவங்களுக்கு புரியும்? ஆவியானவர் வரும்போது தான் இதெல்லாம் புரியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சென்ட் பாலுக்கு ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். வெளிப்பாடு வழியாக புனித பவுலுக்கு கிருபையை பற்றி சொல்லிக் கொடுக்குறார். கிருபைனா என்ன, கடவுள் எப்படி அந்த கிருபையை பெற்றுக் கொடுத்தார், அதனால் மாத்திரமே நாம் வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்றது சென்ட் பாலுக்கு தான் கடவுள் தெளிவாக சொல்கிறார். அதனால சென்ட் பால் என்ன சொல்கிறாரு? கடவுளுடைய அருளை பற்றிய நற்செய்திக்கு நான் சான்று பகர வந்தேன். ஸோ சென்ட் பாலுடைய லெட்டர்ஸ்லாம் இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ எழுதியிருக்காரு? கடவுளுடைய கிரேஸை பற்றி. உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு வசனத்தை நான் காமிக்கட்டுமா? கலாத்தியர் 5வது அதிகாரம். கலாத்தியர் 5வது அதிகாரம். நான்காவது இறைவார்த்தை. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக இயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். எப்பொழுது உங்கள் செயல்னால கடவுளுக்கு ஏற்புடையவர் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ, ஜீசஸ்க்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். எப்போ உங்கள் செயல் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, எப்போ உங்களுடைய ஆக்ஷனில் கடவுளை சந்தோஷப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் சட்டத்தை கடைபிடிக்கணும். நம்ம இப்போவும் என்ன பண்ணுறோம்? 10 கட்டளையை கடைபிடிக்கிறோமா? 5வது கட்டளையை கடைபிடிக்கிறோமா? 6வது கட்டளையை கடைபிடிக்கிறோமான்னு பார்க்குறோம். கட்டளை மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து இந்த கட்டளையெல்லாம் கடைபிடிச்சா ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு ஏற்புடையராக மாறுவது உங்கள் செயல்களினால் அல்ல, கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையினால். இப்போ நம்மளுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும், அப்போ பாவம் செய்யலாமா? கரெக்டா? எத்தனை பேருக்கு அப்படி வருது? நீங்கள் நம்பிக்கைன்னு பேசுகிறீங்க, அப்போ பாவம் செய்யலாமா பிரதர்? யாருக்கும் வரலையா? மரிய செலுத்து வருது. பிரதர் என்ன பாவம் செஞ்சால் பரவாயில்லைன்னு. சி, கிரேஸ் இட்ஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின். கிருபை என்பது பாவம் செய்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. கிருபை என்பது பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ள சக்தி. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிருபை என்பது கடவுளுடைய சக்தி நம்மை பாவத்திலேருந்து வெளியில் கொண்டு வருது. கிருபையினால் தான் நீங்கள் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது நம்பிக்கையினால தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், உங்களுடைய செயல்களினால் அல்ல. அப்போ நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது? இறை வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் கடவுளுடைய கிருபை நமக்குள்ளே வந்ததுன்னா எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, மன்னிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடவுள் மற்ற ஒரு மனிதரை நமக்கு மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம், எல்லாத்துக்குமே கடவுளுடைய கிருபை தேவை. நம்ம ஒரு சிலரை பார்க்குறோம். நான் ஒரு முறை கவுன்சிலிங்கில் சில நேரத்தில் கவுன்சிலிங்கில் ஒரு சகோதரர் ஒரு முறை வந்திருந்தார். அவர் தந்தை மேலே அவருக்கு பயங்கர கோபம் சின்ன வயசில். ஆக்சுவலாக முதல்ல கவுன்சிலிங் அவர் கேட்கும்போது
எங்கள் அப்பானா எனக்கு உயிர், எங்கள் அப்பா என்னை நல்லா வளர்த்ததுனால தான் நான் இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினார். இது நம்ம மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு எண்ணம், கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஒரு தாட். கொஞ்ச நேரம் கவுன்சிலிங் கொடுத்து முடிச்ச அப்புறம், ஆமாம் எங்கள் அப்பா பயங்கர டெரர் பிரதர், அவர் என்னை போட்டு அடி அடி நடிப்பார். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் பேசின அப்புறம், எங்கள் அப்பா தான் எனக்கு வில்லன், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டார். ஒரே மனுஷர் வாயிலிருந்து வர வார்த்தையை பார்த்தீங்களா, ஒரு ½ ஏன்னா நம்முடைய மேல் மனதில் ஒன்று இருக்குது, கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அன்கான்ஷியஸ் மைண்ட். அவருடைய கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குது, அப்பா நான் அடித்து படிக்க வச்சதுனால தான் நான் அவர் ஒரு வாத்தியார், நான் இன்றைக்கி ஒரு வாத்தியாராக இருக்கிறேன், பசங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுக்கிற வாத்தியாராக இருக்கிறேன். இது இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட். ஆனால் 10 வயசில் அப்பா அடிக்கும்போது இந்த மைண்ட் செட் இருக்குமா? இருக்காது இல்லையா? எதுக்கு இருந்தாலும் என்ன போய் மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்னு சொல்லிட்டு மனசில் அந்த வேதனை அடி மனசில் இருக்குது. ஓகே, இப்போ இதை கடவுள் கிருபையில் அந்த வலியை வெளியில் கொண்டு வரும்போது, சரி உங்கள் அப்பாவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் பிரதர் ஒரு 3 முறைன்னு சொன்னால், முடியாது பிரதர், மன்னிக்கவே முடியாது அந்த ஆள். ஃபஸ்ட் என்ன சொன்னார், எங்கள் அப்பா தான் ஹீரோன்னு சொன்னவர், அவரால் மன்னிக்க முடியல. சில நேரங்களில் சில மனிதர்களை மன்னிப்பது மனித முறையில் முடியாது. இப்போது கடவுளுடைய கிருபை இல்லாமல் முடியாது. இப்போ நான் அவரை கேட்டேன், ஒரு முறை ப்ரேயர் பண்ணலாம், ஜீசஸ் கல்வாரி சிலுவையில் நீங்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்தி ஒரு பாவமும் செய்யாமல் எங்கள் பாவத்தினால கொடுமைப்படுத்தப்பட்டு கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது ஜீசஸ் என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட் வார்த்தை, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறவர்களை மன்னியும். ஜீசஸ் பண்ண அந்த ப்ரேயரில் கிடைக்கிற வல்லமை தான் இந்த கிருபை. புரியுதா? அவர் ஒவ்வொரு பாடுகள் பட்டு சம்பாதிச்ச சொத்துக்கு பேர் தான் கிருபை. அப்போது நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, மன்னிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறீங்க, அந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ண சொன்னோம். ஒரு முறை ப்ரேயர் பண்ணி அடுத்த செகண்ட் அவர் எங்கள் அப்பா நான் முழுமையாக மன்னிக்கிறேன்றதுன்னு சொல்லிட்டு அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிருபையை பெற்றுக்கொள்கிற விதம். நமக்கு தெரியணும், ஜீசஸ் கல்வாரியில் பண்ண ஒவ்வொரு காரியத்தினால்தான் நமக்கு அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கு பேர் தான் கிருபை. ஆன்மீக உலகத்திலே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அவர் பட்ட பாடுகளினாலும் வேதனையினாலும் இயேசு கிறிஸ்து சம்பாதிச்ச சொத்துக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபையை நாம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இதை தான் சென்ட் பால் என்ன சொல்கிறாரு, 3 முறை ஜெபிக்கிறார். அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும். அப்போ கிருபை யாருக்கு தேவை? பலவீனனுக்கு தேவையா, பலவானுக்கு தேவையா? பலவீனனுக்கு பிரதர். யார் நான் வீக்னு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். நான் இப்போ நல்லா போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு கிருபை வராது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக, அதனால சென்ட் பால் சொல்கிறாரு, எவனாவது எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறுபவன், நான் நிலையாக இருக்கிறேன் என்று நினைப்பவன் கீழே விழாமல் பார்த்து கொள்ளட்டும்ன்றார். எப்போ ஒருத்தர் நல்லா போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே விழாமல் பார்த்துக்கோ, ரெடியாக இரு, கேர்ஃபுல்லாக இரு. ஏன்? எப்போ நான் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, கிரேஸை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு சில நம்ம கேட்கும்போது ப்ரேயர் எப்படி போகுது பிரதர், சூப்பராக போகுது பிரதர்னா கொஞ்சம் கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறது நல்லது, சந்தோஷம். ஆனால் கடவுளை சார்ந்து இந்த வார்த்தை வருதா, இல்லை நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய கிருபையில் ஏதோ ஜெபம் நல்லா பண்ணுறேன் பிரதர்னா அது ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஜெபம் சூப்பராக போகுது அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் சென்ட் பால் சொல்கிறார், நான் நிலையாக இருக்கிறேன்னு நினைக்கிறவன் கீழே விடாமல் பார்த்து கொள்ளட்டும். நிறைய பேர் எப்போ நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ தான் கீழே விழ போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்? பலவீனன்றதை மறந்துடுறாங்க. கிருபை பலவீனனுக்கு மாத்திரமே. யார் உண்மையிலே உள்ளத்தில் தாழ்ச்சியோடு இருக்கிறாங்களோ, என்னால் இது முடியாது ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் தான் முடியும் அப்படின்னு கடவுளை சார்ந்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிருபை கொடுக்கப்படும். யாக்கோபு 4வது அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு செகண்ட் ஐ வில் செக் தட். அதாவது பெருமை கொண்ட மனிதனை கடவுள் எதிர்த்து நிற்கிறார், தாழ்ச்சி உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. இதில் தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தப்பான அதாவது கரெக்டான ஒரு வேர்ட் போடல, இங்கிலீஷ்லையும் ஒரு முறை படிச்சிடறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை, செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்க்கோ கருணை காட்டுகிறார்னு இருக்குது. அங்கே அருள் காட்டுகிறார்னு வரணும், கிருபையை காட்டுகிறார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா he gives more grace
Therefore he said, God resists the proud but gives grace unto the humble. ஸோ தாழ்ச்சி உள்ளவங்களுக்கு கடவுள் கிருபையை கொடுக்கிறார். சாரி, யாக்கோபு 4:6. அந்த கருணைன்ற இடத்துல நீங்கள் கிருபைன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா? கருணை காட்டுகிறாங்க, கிருபைன்னு போடணும். அவர் செருக்குற்றோரை இகழ்ச்சி. இதே வார்த்தை யார் சொல்றது? இந்த வார்த்தை பைபிள் இன்னொரு நீதிமொழிகள் ஒரு இடத்துல இதே இது வருது. நீதிமொழிகள் 3:34 நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இதை யாரு புதிய ஏற்பாட்டில் யார் இந்த வார்த்தையை சொல்றது? அன்னை மரியாள். செருக்குற்றோரை அவர் சிதறடிக்க செய்தார்னு இருக்குது. ஏன் மாதா சொல்றாங்க. அப்ப மாதா தாழ்நிலையில் இருந்தோரை அவர் கண்ணோக்கினார். மாதா ஆண்டவர் முழுக்க முழுக்க சார்ந்து தன்னை தாழ்த்தியதுனாலதான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. மாதா பரிசுத்தமா வாழ்ந்ததற்கு, நம்பிக்கையோடு இருந்ததற்கு, கடவுளுடைய அன்பை பிரதிபலித்ததற்கு எல்லாம் முக்கியமான காரணம் என்ன? கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய வல்லமை. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒன்று நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கையின் வழியாக நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பெற்றுக்கொண்ட கிருபையில நிலைச்சு நிக்கணும்னா தாழ்ச்சி இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ எப்படி சொல்றது? முதல்ல கொடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏடிஎம்ல நீங்க பணம் போடுறீங்க. இறை வார்த்தை இந்த ஏடிஎம் கார்டு, பாஸ்வேர்ட் ஜீசஸ், போடுற ஆக்ஷன் நம்பிக்கை. இப்போ பணம் வந்துடுச்சு. பணத்துக்கு பேர் என்னது? கிரேஸ், கிருபை இல்லையா? இந்த பணத்தை நீங்க பாக்கெட்ல வைக்கிறீங்க. பாக்கெட்ல இருக்கிறது கரையிறதும் நம்பிக்கையை இது தாழ்ச்சியை பொறுத்து இருக்குது. தாழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா அந்த பணம் குறையவே குறையாது. தாழ்ச்சி குறைஞ்சிடுச்சுன்னா பணம் போயிடும். நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை தாழ்ச்சி போகும்போது இழந்து போகும். அன்னை மரியாள் தாழ்ச்சியிலிருந்து ஒரு நாளும் செருக்குறவே இல்லை. அதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை ஒரு நாளும் இழந்து போகவில்லை. நம்ம இப்போ பாவசயந்தனம் பண்ணும்போது நம்ம கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். மாஸ் அட்டன் பண்ணும்போது கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கிருபை எவ்வளோ நேரம் நம்மகிட்ட நிலைச்சு நிற்குதுன்றதான் கேள்விக்குறி. எந்த அளவுக்கு நமக்கு தாழ்ச்சி இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையில் நிலைச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருபை நம்மோட இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு கிடைச்ச கிருபையை நம்ம இழக்காம இருந்தால் இன்றைக்கி என்றைக்கோ செயின்ட் ஆகிட்டு இருக்கலாம். நம்ம நிறைய ஆண்டோட்ட குறை சொல்கிறோம். ஆண்டோ எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் கொடுத்ததில் நம்ம ஒரு 50% இல்லை 20% நம்ம வச்சுருந்தா கூட நேரத்துக்கு செயின்ட் ஆகிட்டு இருக்கலாம். ஏன்? அவ்வளோ கிருபைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாம் இழந்து போயிட்டுருக்கிறோம். அந்த கிருபைனா என்னன்னு தெரியல நமக்கு. அதை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு தெரியல, எப்படி தக்க வச்சு கொள்வதுன்னு தெரியல. Praise the Lord. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இது வரைக்கும் இந்த கிருபைன்றதுல டவுட் இருந்தால் சொல்லுங்க. பிகாஸ் திஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறைய பேருக்கு இதை பற்றி தப்பான ப்ரீச்சிங் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. யூடியூப்ல போய் தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒருத்தர் கிருபை பற்றி பேசுவாங்க, ஒருத்தர் கிருபை தப்பு இல்லாமல் உலகத்தை ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. இறை வார்த்தையை பொறுத்த வரைக்கும் கிருபையினால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கடவுளுடைய கிருபைன்னு சொல்கிறோம். உண்மை அதுதான். இயேசு கிறிஸ்து சென்ட் பவுலை பார்த்து அதான் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக வரும். அதான் கிருபை. கடவுளுடைய வல்லமை நம்மில் வருவதுக்கு பேர் தான் கிருபை. எங்கே வரும்? பலவீனத்தில் தான் வரும். அதனால சென்ட் பவுல் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன்றார். உங்களுடைய பலவீனத்தை குறித்து எப்போ பெருமை பாராட்ட முடியும்? இப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு குடிப்பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை குறித்து பெருமை பாராட்ட முடியுமா? முடியாது. ஆனால் சென்ட் பவுல் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பலவீனத்தில் கடவுளுடைய வல்லமை வரும். அதனால் நான் பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் வீக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வீக்குன்னு அவருக்கு புரிஞ்சுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தில் ஆண்டுகிட்ட சொல்கிறார், ஆண்டே நான் இந்த இடத்துல வீக், இந்த இடத்துல வீக், இந்த இடத்துல வீக். அப்போ ஜீசஸ் அந்தந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? கடவுளுடைய கிருபையால் நிரப்புறார். இப்போது நீங்கள் வீக்காக இருக்கிற இடத்துல கடவுளுடைய சக்தி வரும்போது என்ன ஆகுது? அந்தந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங் ஆகிறார். ஸ்ட்ராங் ஆனப்புறம் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், என் பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். ஏன்? என்னுடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை வந்ததுனால நாங்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அப்போது பலவான் ஸ்ட்ராங் ஆக முடியுமா? பலவீனன் அதிக ஸ்ட்ராங் ஆக முடியுமா? கொஞ்சம் உள்டாவா தெரியுது இல்லையா? ஆனால் அதான் உண்மை. இது பொறுமையாக நீங்கள் மெடிடேட் பண்ணி பார்க்கணும்.
நான் ஒரு 3-4 வருடம் கழித்து இந்த கரிஸ்மேட்டிக் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்தப்புறம் ஒரு 6 மந்த் ஜீசஸ் எனக்கு ஒவ்வொரு காரியத்தை பற்றி சொன்னார். நம்பிக்கைனா என்னன்றது பற்றி 1 மாதம் ட்ரைனிங், அப்புறம் 1 மாதம் வந்து கடவுளுடைய அன்பை பற்றி, 1 மாதம் மனிதனுடைய அன்பு பற்றி, 1 மாதம் தாழ்ச்சியை பற்றி, 1 மாதம் எதிர்நோக்கு, இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு போனார். 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சது, ஆண்டவரே ஒன்றுத்துலையுமே நான் உருப்படியாக இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொன்னார், இப்போ தான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு நீ தயாராகிட்டு இருக்கேன்னு சொல்லி. எப்போ ஒரு மனிதன் என்கிட்ட ஒன்றுமே சரியில்லைன்றதை உண்மையிலே உள்ளத்தில் உணர்றானோ அப்போ தான் நம்ம உண்மையிலே ஜீசஸ் பக்கத்தில் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் மனம் மாறின அன்னைக்கு கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் ஜெபிச்சேன். ஆண்டவரே இந்த ஒரு பாவத்துலேருந்து என்னை விடுதலை கொடுத்தீங்கன்னா உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக ஓடுவேன்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு செகண்ட் அந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டார். ஓகேங்களா? அப்புறம் தான் புரிஞ்சது மற்ற பாவத்தெல்லாம் விட முடியல. அவர் எந்த பாவத்தில் விடுதலை கொடுத்தாரோ அந்த பாவத்தை தவிர வேறு எந்த பாவத்தையும் விடுதலை கம்ப்ளீட்டாக விட முடியல. 1 மாதம் 2 மாதம் ஒழுங்காக இருப்போம், அவர் மறுபடியும் அதே பாவத்தில் விடுவோம். அப்போ 3 வருஷம் கழிச்சு ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்டேன், ஆண்டு தப்பாக ஜெபம் பண்ணிட்டு மன்னிச்சிருங்க, எல்லா பாவத்துலேருந்து விடுதலை கொடுங்க. அவர் இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, உனக்கு என்னென்ன வீக்னஸ் ஒன்று ஒன்றா சொல்லி ஒன்று ஒன்றா ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்போது இதுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. தன்னிலை உணர்தல். இதை சென்ட் பால் ரொம்ப ஏர்லியாக உணர்ந்ததுன்னா அவருடைய வார்த்தையில் ஒன்று சொல்கிறார், என்னுடைய உடலில் நன்மை எதுவும் இல்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றார். என்ன அர்த்தம்? அப்போது என்னிடம் நன்மை ஒன்றும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நமக்கு அப்படி தெரியுதா? என்கிட்ட ஒன்றுமே உருப்படியாக இல்லைன்னு எந்த மனுஷனுக்கு தெரியுதோ அவன் தான் கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியானான். பிரைஸ் தி லார்ட். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பிரதர், நான் கடின உழைப்பாளின்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ரிசீவிங் கிரேஸ். புரியுதுங்களா? நீங்கள் சொந்த முயற்சியில் உழைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, ஆனால் கிருபையில் உழைக்கல. நான் நல்லா பேசுவேன், ஆனால் எனக்கு பாட்டு பாட தெரியாதுன்னா பாட்டு பாடுறதுக்கு கிருபை பெற்றுக்கொள்வீங்க, ஆனால் பேசுறதுக்கு கிருபை இல்லாமல் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் பேசிகிட்டு இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஈஸியான வாழ்க்கை கடவுளுடைய கிருபையில் நடக்கிறது தான். அப்போ கடவுளுடைய கிருபையில் நடக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை வேண்டும், அந்த கிருபையில் நிலைச்சி நிற்கிறதுக்கு தாழ்ச்சி வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். கிருபையில் என்னென்னலாம் பண்ணால் கிருபை இழந்து போகிறோம். மிக முக்கியமான மிஸ்டேக் நம்ம பண்ணுறது, நம்ம ஆக்ஷனில் முக்கியத்துவம் கொடுக்குறோம், செயலில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? நான் முட்டிக்கால் போட்டு ஜெபமாலை சொன்னால் ஆண்டவருக்கு பிடிக்கும், உட்காந்து சொன்னால் ஜெபமாலை சொன்னால் ஆண்டவருக்கு பிடிக்காது. நிறைய பேர் நினைக்கிறாங்களா நினைக்கலையா? நினைக்கிறாங்க. நான் கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து பீடம் வரைக்கும் நடந்து முட்டிக்கால் போட்டு நடந்து போனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். இதெல்லாம் எது மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? நம்ம செயல் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஜீசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அவரை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. we have to believe his word. எப்போ அவருடைய வார்த்தையை நம்புகிறோமோ அந்த கிருபை ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் நிறைய ஃபிசிக்கல் முயற்சிகள், கடவுளை இது பண்ணால் அவருக்கு பிடிக்கும், அது பண்ணால் பிடிக்கும், இதெல்லாம் தேவையில்லை. வார்த்தையை நம்பும் பொழுது நாம் நம்பிக்கையின் வழியாக தான் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை நினைக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. ரோமர் 5:2. நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம், இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினால்தான். நம்ம கிரேஸில் இருக்கிறோம். எது வரைக்கும் கிரேஸில் இருப்போம்? இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் கிரேஸில் இருப்போம். அப்போது இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறோன்னு சொல்லும்போது இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கும் வரைக்கும் நம்ம கிரேஸில் இருப்போம். எப்போ இந்த வார்த்தை மேலே நமக்கு சந்தேகம் வருதோ என்ன ஆகும்? கிரேஸை விட்டு வெளியில் வந்துடும். மாதாவுடைய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, மாதா வந்து பர்ஃபெக்ட் ஃபெய்த் வச்சுருந்தாங்க இல்லையா? மாதா வந்து பேறு பெற்றவர்கள் எதனால் அழைக்கப்பட்டார்கள்? மாதா வந்து பிளஸட்னு சொல்கிறாங்க. எதனால பிளஸட் மதர் மேரி? கடவுள் சொன்னார் நிறைவேறும் என்று நம்பியதாக.
ஆண்டவர் கூறிய வார்த்தை நம்பும் நிறைவேறும் என்று நம்பியதால் நீ பேறு பெற்றவர் இல்லையா? இப்போ அவங்க ஃபெய்த் வந்து சோ பர்ஃபெக்ட், அதனால பேறு பெற்றவர்கள் ஆனாங்க. கானா ஒரு கல்யாணத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அந்த சுச்சுவேஷன் நமக்கு நல்லா தெரியும். ஒரு திருமணத்தில் நம்ம ஊரில் இந்த திராட்சை ரசம்லாம் கிடையாது. நம்ம ஊரில் சாதாரண சாப்பாடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாதி பேர் பந்தியில் இன்னும் சாப்பிடாம இருக்கும்போது சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னா அந்த மணப்பெண்களுடைய பெற்றோர்களும் கூட இருக்கிற அண்ணன் தம்பியும் எந்த டென்ஷனில் இருப்பான். நான் ஒரு முறை ஒரு சிஸ்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க மேரேஜுக்கு என்ன அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னாங்க. பாதி பேர் சாப்பிட்ருக்க நேரத்தில் பந்தி சாப்பாடு போகிறதுக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த திருமணம் நடத்துகிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இல்லையா? இதை விட மோசமானது காணா ஒரு திருமணத்தில். ஏன்னா யூத மக்களில் திராட்சை ரசம் கொடுக்கலன்னா அவங்க திட்டுறதோடு மட்டும் கிடையாது, மணமக்களை சபிச்சுட்டு போவாங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். இந்த ஒரு சூழ்நிலையில் மாதா வந்து பேசுகிறாங்க. இப்போது கூட வந்த அந்த வேலைக்காரங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி இவர் எங்கேயோ திராட்சை ரசம் வச்சிருக்காரு போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பாங்க இல்லையா? ஜீசஸ் போயிட்டு தண்ணீர் வைப்போங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த வேலைக்காரன் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை நீங்கள் அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய சொந்தக்காரங்க தான் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த மாதிரி சொல்லுங்க. சீரியஸாக கேட்குறேன். நீங்கள் அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பியோ இருக்கிறீங்க. இவங்க திராட்சை ரசம் கிடைக்குன்னு வராங்க. மாதா சொல்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க. இவர் சரி அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க பண்ணுறாங்க. என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. இவர் போயிட்டு 6 பாத்திரம் தண்ணீர் வைப்பான்னு சொன்னால் உண்மையில அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் நம்ம? என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பண்ணியிருப்போம் சிஸ்டர்ஸ்? தண்ணி இருக்குது, திராட்சை எங்கன்னு கேட்டிருப்போம். பிரதர் அடமொழியில இப்ப பேசுறீங்க. உங்க வீட்டு கல்யாணத்துல நடந்தா சொல்லுவீங்க. ஒன்ல ஆம்பளையா இருந்தா போய் அடிச்சிருப்பாங்க, பொம்பளையா இருந்தா திட்டிருப்பான். கரெக்டா? டெஃபினட்டா இயேசு கிறிஸ்து திட்டிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு வேலைக்காரனும் திட்டல. ஒரு இல்லையா? ஒவ்வொரு குடமா ஒவ்வொரு ஜாடியா நிரப்புறாங்க. ஓகே, நிரப்பி முடிச்சிருச்சு. ஜீசஸ் அங்கே ப்ரேயர் பண்ண மாதிரி கூட பைபிளில் போடல இல்லையா? போயிட்டு பரிமாற சொல்லுன்னு சொல்றாரு. தண்ணி எடுத்துட்டு போயிருப்பீங்களா? ஆனால் எடுத்துட்டு போறாங்க இல்லையா? இப்போ இந்த ஆளுங்க பண்ணது லூஸ்தனமா தெரியுதா தெரியலையா? பைபிள் இதெல்லாம் வந்து உண்மையிலே எதுனா இது இன்னொரு வகையில் சொல்ல போனா மந்திரத்துக்கு கட்டுக்கொண்டு போற மாதிரி போறாங்க. கரெக்ட்? எந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு போறாங்க? ஆண்டவருடைய சொல்லுக்கு நோ, அங்கதான் தப்பு பண்றீங்க. ஜீசஸ் மாதாவோட இங்கதான் சொல்றாரா? மாதா மாதாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போறாங்க. அதுதான் முக்கியம். ஜீசஸ் வார்த்தை கிடையாது. மாதாவுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த பவர். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையில் இருந்த நம்பிக்கை. ஓகேயா? அவர் சொல்றது செய்யுங்கன்னு சொல்றதை மீறி அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. தட் இஸ் த பவர் ஆஃப் மதர் மேரிஸ் வேர்ட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஃபெய்த். இங்கே தான் மதர் மேரியுடைய ஃபெய்த்துடைய பவர். இது கானாவூரில் சரி தண்ணி திராட்சை ரசம் ஒரு அற்புதம். அதை விட பெரிய அற்புதம் இந்த மக்கள் அதை கீழ்ப்படிஞ்சது. இப்போ நான் சொல்கிற ஆங்கிள் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா? உண்மையிலே அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் சொல்லுக்கு மாதாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது தான் பெரிய அற்புதம். அதனால தான் அந்த அற்புதம் கிடைச்சிது அவங்களுக்கு. ஸோ மாதா ஃபெய்த்தில் அப்படி இருந்தாங்க, தாழ்ச்சியிலையும் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அதனால கிருபையை அவர்கள் தக்க வைத்து கொண்டார்கள். கிருபையை காத்து கொள்றதுக்கு ஒரு கிருபை உண்டு. நம்ம நிறைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அந்த கிருபையில் நம்ம காத்து கொள்வது கிடையாது. அன்னை மரியாள் தான் பெற்றுக்கொண்ட கிருபையை காத்து கொண்டார்கள். ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்கலாம். பெற்றுக்கொண்டு பெர்க்மான் ஃபாதர் ஒரு பாட்டில் பாடுறார் இல்லையா? காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அதே போல கிருபை, அபிஷேகமும் கிருபை தான். ஸோ நம்ம பெற்றுக்கொண்ட கிருபையை நம்ம காத்து கொண்டாலே போதும், நம்ம புனிதர்களாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். இதுவரை நாம் அந்த கிருபையை பற்றி நம்ம கேர்லெஸ்ஸாக வேஸ்ட் பண்ண தருணங்களுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த கிரேஸை பற்றி நம்ம மெடிடேட். கண்களை மூடுவோம். அப்பா, இதோ கல்வாரி சிலுவையிலே சொல்லனா வேதனைகள் பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்காக இந்த அருளை பெற்றுக் கொடுத்தீர். எங்களுடைய ஒவ்வொரு பலவீனங்களிலும்
எந்த இடங்களில் நாங்கள் கோபப்படுகிறோமோ உம்முடைய கிருபையினால் அதை நாங்கள் மேற்கொள்ள முடியும். என்னென்ன பாவங்களில் நாங்கள் விழுந்து போகிறோமோ அந்த எல்லா பாவங்களிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கு தகப்பனே உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் என்று கூறினீரே. அப்பா, எங்கள் பலவீனங்களை உணர்ந்து உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இதோ நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக கொடுத்த அந்த கிருபையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் அதில் நிலைத்திருக்கவும் கூடிய கிருபை அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதுவரை நாங்கள் கிருபையை வீணடித்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்துவதற்காக நன்றி. இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் எந்தெந்த இடங்களில் தங்கள் பலவீனமாக உணர்கிறார்களோ அப்பா உம்முடைய கிருபை அங்கு இறங்கி வருமாறு ஜெபிக்கிறேன். எங்களுடைய முயற்சியினால் ஒன்றும் ஆகாத ஆண்டவரே, இதோ உன்னுடைய ஆற்றலினாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, உன்னுடைய ஆவியினால் எல்லாம் கூடும். பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டவர் தான். ஆம் ஆண்டவரே, உம்முடைய சக்தி எங்களுக்குள்ளாக நீர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால் இதோ எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கப் பெற்றார். அப்பா, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு கிருபைக்கும் நன்றி. அந்த கிருபையில் நிலைத்திருக்கக்கூடிய தாழ்ச்சியை எங்களுக்கு கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Praise the Lord.